2026 விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? அதாவது 2026ல விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது 5ஆம் இடத்தில் சனி பகவான் ஆரம்பத்தில இருந்தே இருக்கிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது ஒருவருடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப நற்பலன்களை வழங்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரருக்கு 5ல சனி பகவான் இருக்கிறதுனால தொழில்ல நல்ல மேன்மை இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு தொழில் வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி நிதி நிலைமைன்னு சொல்லக்கூடிய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்குலேஷன் எல்லாம் அதிகமாகவே இந்த வருஷம் இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார். அப்படி இந்த ஆண்டுல இவருக்கு 9ல போகக்குள்ள ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓடி போகணும்னா வாழ்க்கையை விட்டு ஓடி போறது இல்லை, அதாவது கடல் கடந்து போறது, வெளி மாநிலம் சென்று வேலை வாய்ப்புகள் செய்வது, இப்படி பல அதாவது தொழில் மாற்றங்கள் ஏற்படுவது, அப்படி இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கலாம். இப்படி நடக்குள்ள இவங்க மிகப்பெரிய ஆளாக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த 9ல குரு இருக்கக்குள்ள மிகப்பெரிய அற்புதமான ஒரு ராஜயோகத்தை உங்களுக்கு இந்த ஆண்டு வழங்கப் போகிறது. அதுவும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் எல்லாத்துக்குமே இந்த 9ல குரு வரக்கூடிய காலம் மிக அற்புதமான காலம். அதே மாதிரி அதிசாரத்துல 10ல போறாரு. அதாவது ஜோதிட ரீதியாகவே பாத்தீங்கன்னா 10ல ஒரு பாவியாச்சும் இருக்கணும்பாங்க. அப்படி இங்க குரு பகவானே இருக்கிறார். அப்படி குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு வரக்குள்ள மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தொழில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். புது முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆகவே எல்லா விஷயங்களிலும் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே மாதிரி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 5ல சனி இருப்பதனால சில உடல்நிலை பாதிப்புகள் எல்லாம் ஏற்படலாம். அது மார்பு சம்பந்தப்பட்ட, வயிறு சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட, கால் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இவங்களுக்கு ஏற்படலாம். அதனால இவங்க கண்டிப்பா வழிபட வேண்டிய ஸ்தலம் என்று சொன்னால், இவங்க விருச்சிக ராசியும் மேஷ ராசியும் பார்த்தீங்கன்னா முருகன் அதிபதியாக வருவார். ஆகவே இவங்க கண்டிப்பாக பழனி அல்லது திருச்செந்தூர் சென்று வழிபடுவதனால் இவர்களுக்கு ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதே மாதிரி இந்த வருடம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக அமையும்.